கிறிஸ்துவுக்குள் பிரியமான NMS பேர் இயக்கத்தினுடைய அனைத்து உடன் விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் பங்காளர்களுக்கும் என்னுடைய அன்பான நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லெந்து காலங்களிலே உங்களோடு கூட இந்த தியானத்திலே இணைவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த 40 நாட்களும் மத்தேயு சுவிசேஷத்தின் அடிப்படையிலிருந்து நாம் தியானிக்கின்ற நம்முடைய தியானங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விசேஷமாக சிலுவை திருப்பயணத்தை மட்டுமல்லாமல் சிலுவை திருப்பயணத்தை ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்வின் செயல்களிலும் அது வெளிப்படும்படியான ஒரு அழைப்பாக தரப்பட்டிருப்பதை எண்ணி நான் மகிழ்கின்றேன். அதற்காக பேர் இயக்கத்திற்கும் அதனுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய அன்பான நன்றியும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய தியானத்தை உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இடைபட வேண்டுமாயும் நீர் எங்களுக்கு உணர்த்துகிற காரியங்களை உணரக்கூடிய உணர்வின் ஆவியை எங்கள் உள்ளத்திலே நீர் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்விலே வெளிப்படும்படியாக அது உம்முடைய திருப்பணிக்குரிய பயணத்திலே எங்களுக்கு பேருதவியாக இருக்க நீர் அருள் தாரும். கிறிஸ்துவின் வழியை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 தொடங்கி 16 உள்ளடக்கிய திருவசனங்களின் வழியாக நாம் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறோம், உப்பாயிருக்கிறோம் என்கின்ற அழைப்பை குறித்து தியானிக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இயற்கையின் சூழலை அடிப்படையாக கொண்டே பல உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். குறிப்பாக இறையரசுக்குரிய காரியங்களை நமக்கு போதிக்கிற வேளையிலே அவர் கொடுக்கின்ற உதாரணங்கள் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே பங்கடைகின்ற ஒன்றின் அடிப்படையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அவ்விதத்திலே ஒளியும் உப்பும் நம்முடைய வாழ்க்கையின் இன்றியமையாத ஒன்று. நம்முடைய வாழ்க்கையில் அது அதிகமாக ஒன்றிணைந்து நம்மோடு கூட பயணிக்கின்ற ஒன்று. இந்த இரண்டுமே இயேசுவானவர் தம்முடைய படைப்பின் வழியாகவும் அதே வேளையிலே படைப்பிற்குரிய முக்கியத்துவங்களை அளிக்கின்ற ஒரு சூழலிலும் நமக்கு அளிப்பதையும் நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக உப்பை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது உப்பு ஒரு மனிதனுடைய சரீரத்தையும் இணைந்திருக்கின்ற ஒன்று. சரீரத்தினுடைய பாகத்திலே அல்லது சரீரத்தினுடைய இரத்தத்திலே அது குறிப்பிட்ட அளவு இருக்கும் பொழுது மட்டுமே ஒரு மனிதனுடைய உயிர் சீரான ஒன்றாக அது வாழ்கின்ற ஒன்றாக இருக்க முடியும். அதனுடைய அளவு அதிகரித்தாலோ குறைந்தாலோ மரணம் கூட ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆக மனிதனுடைய அவசியமான ஒன்றாக இருக்கின்ற இந்த உப்பானது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படக்கூடிய பல உண்மைகளை உணர்த்துகிறது என்பதை நாம் அறிய அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக என்னாகும் புத்தகத்திலேயும் லேவியராகும் புத்தகத்திலேயும் இந்த உப்பை குறித்து சொல்லப்படுகின்ற பொழுது உடன்படிக்கையின் நிச்சயப்படுத்தக்கூடிய ஒன்றாக கடவுளோடு கூட இருக்கக்கூடிய உறவிலே அது நித்திய உடன்படிக்கையின் அடையாளமாக இருப்பதற்கு சாரமேற்றப்பட்ட உப்பிடப்பட்ட பண்டத்தை படைக்க வேண்டும், அது நித்திய படைப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பு மோசையின் வழியாக கொடுக்கப்படுகிறது. ஆக கடவுளோடு கூட இருக்கின்ற உறவிலும் சரி, கடவுளால் தரப்பட்டிருக்கின்ற அவருடைய படைப்போடு கூட இருக்கக்கூடிய உறவிலும் சரி, இந்த உடன்படிக்கைக்கு அவசியமாக இருக்கக்கூடியது உப்பு. அது நம்முடைய உறவுகளை புதுப்பிப்பதனுடைய அடையாளம். அதே வேளையில ஒரு மனிதனுடைய முழுமையான வாழ்வுக்குரிய ஹீலிங் அல்லது பூரண சுகம் என்பதிலும் சரி, ஒரு மனிதன் சுத்திகரிக்கப்பட வேண்டியதற்கும் உப்பு அடையாளமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் வழியாக ஆண்டவர் உரைக்கின்ற பொழுதும் அங்கே பிறந்த குழந்தை உப்பினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறது என்பதும் அதன் தொடர்ச்சியாக அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியிலே வாழ்விலே பங்கேற்கின்ற சிறப்பு அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. ஒரு முழுமையான வாழ்வுக்கு பேருதவியாக இருக்கக்கூடிய உப்பானது நம்முடைய வாழ்வும் நம்முடைய வாழ்வின் செயல்களும் அது சாரமேற்றப்பட்ட ஒன்றாக, அது பயனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதையும் அழைக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நாம் வேதாகமத்திலே வாசிக்கின்ற பொழுது யோபனுடைய புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலேயும் நாம் பார்க்கும்போது நம்முடைய பசி, நம்முடைய உணவுகளை அது தூண்டக்கூடிய ஒன்றாக, நம்முடைய முழுமைக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஒரு கருவியாகவும் அது இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே வேளையில் உப்பு ஒரு பண்டம் கெடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது பாதுகாக்கப்படுவதற்கு ஒரு பிரிசர்வேட்டிவாக இந்த உப்பானது பயன்படுத்தப்படுகிறது என்பதையும் நாம் அறிவோம். அது மட்டுமல்லாமல் நாம் புதிய ஏற்பாட்டின் வார்த்தைகளை வாசிக்கின்ற போதும் அங்கே சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்கு ஒரு அடையாளமாக கொலோசை சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகின்ற பொழுது கடவுளுடைய கிருபை வெளிப்படக்கூடிய ஒன்றாக, அதை நமக்கு சாட்சியாக சொல்லக்கூடிய
செயல்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாக இருப்பதற்கும் அங்கே கொலோசியர் 4:6 அவன் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக ஒட்டுமொத்தமாக இத்தகைய குணாதிசயங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு தூய்மையினுடைய அடையாளமாக, அது வெள்ளை நிறம் மட்டுமல்ல, அதனுடைய தன்மைகளின் அடிப்படையிலே, சுத்திகரிப்பினுடைய தன்மையிலே, பல குணாதிசயங்களின் அடிப்படையிலே அது ஒரு பியூரிட்டி அல்லது உண்மை தன்மையும் அதே வேளையிலே பரிசுத்தத்தின் தன்மையும் கொண்ட ஒன்றாக இருக்கிறது என்பதும், அது சுவையளிக்கக்கூடியது என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்வு அது கனி கொடுக்கின்ற வாழ்வுக்கு நேராக அழைப்பதனுடைய சுவையை அது வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாகும். ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி என்று சொல்லும் பொழுது அல்லது பிரிசர்வேட்டிவாக மற்றவற்றை பாதுகாக்கின்ற ஒரு கருவியாக இருக்கிறது என்பதும் உணர்த்தப்படும் போது, நாம் இந்த உலகத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவோம் என்று சொன்னால் அது உண்மையான தூய்மையான வாழ்வுக்காகவும் நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய வாழ்வுக்குரிய அடையாளங்களாகும். தீமைகளை தவிர்த்து நன்மைகளை கொடுக்கக்கூடிய பாதுகாக்கின்ற ஒன்றுக்கு நம்மை அழைக்கின்ற ஒன்றாகவும் இருக்கின்றது. அதே வண்ணமாக உறவுகள் என்று சொல்லுகின்ற பொழுதும் இந்த உறவுகளின் வழியாக கடவுளோடு கூட இருக்கின்ற உறவும் மனிதனுக்கிடையே இருக்கின்ற உறவையும் உருவாக்கி முழுமையான தன்மையை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்துவதற்கான ஒரு அழைப்பாகவும் அது கொடுக்கப்படுகிறது. ஆக இந்த உப்பானது மனிதனுடைய வாழ்விலே மனிதன் வழியாக பிற படைப்புக்கும் குறிப்பாக பிற மனிதனுடைய வாழ்விலையும் பங்கேற்கின்ற பொழுது அது முழுமைக்கு நேராக நடத்தக்கூடியதாக இருக்கிறது. அவ்வண்ணமாகவே வெளிச்சம் என்று சொல்லும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகின்றான், கர்த்தரின் வெளிச்சம் யாருக்கு நான் பயப்படுவேன். அவருடைய வெளிச்சத்தை உள்வாங்கிக் கொள்கிற நாம் அந்த வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் இந்த வெளிச்சம் என்பது இருளை அகற்றக்கூடிய ஒன்றின் அடையாளமாக இருக்கின்றது. அதே போல ஒரு வழிகாட்டியாக இந்த வெளிச்சமானது இருக்கின்றது. அதே வழியிலே இந்த வெளிச்சமானது ஒரு புது வாழ்வை பெற்று தருவதனுடைய ஒரு அடையாளமாகவும் இருக்கின்றது. அதே வழியிலே பாதை இதுவே என்று சொல்லி காட்டுவதற்கு அந்த ஒரு வார்னிங், ஒரு எச்சரிப்பை கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த வெளிச்சம் இருக்கின்றது. அதே வழியிலே ஒரு நல்ல ஐக்கியத்தை ஏற்படுத்தி தருவதிலேயும் இந்த வெளிச்சமானது செயல்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நாம் ஐக்கியத்திலே இருப்போமானால் நாம் பாவத்திற்கு விலகி இருப்போம். வெளிச்சம் நம்மிலே இருக்கிறது என்று சொல்லி ஒளியை குறித்ததான காரியத்தை 1 யோவான் 1 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது காணுகின்றோம். ஆக இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறோம் என்கின்ற அழைப்பு கடவுளாலே தரப்படுகிறது என்றால் நாம் இருக்க வேண்டியவருடைய அவசியம், நாம் மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்க வேண்டியதும், இருளை அகற்றி புது வாழ்வை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதும், நாம் வழிகாட்டிகளாக இருப்பதின் வழியாக புதிய வாழ்வை பெற்றுத்தருவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம் என்பதும் அதன் வழியாக உணர்த்தப்படுகிறது. எச்சரிப்பையும் இதன் வழியாக ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்றால் பிறருடைய வாழ்விலே எச்சரிப்பை உண்டு பண்ணக்கூடிய கொடுக்கக்கூடிய மக்களாகவும் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். ஆகவேதான் இந்த வெளிச்சம், அதே வேளையிலே இந்த உப்பை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது பல நேரங்களிலே கடவுள் நாம் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறோம் என்ற எச்சரிப்பை கொடுக்கும் போது, ஒருவேளை நாம் உப்பு அதிகமாக இருக்கும் என்றால் ஒரு விளை நிலத்தையும் கெடுத்து போடக்கூடிய அளவிற்கு எதிர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்த முடியும். ஆகவே இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கிறோம் என்று சொல்லும் போது நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை நம்ம இருக்க கடவுள் அழைக்கின்றார். ஆதியாகமம் 3 அதிகாரம் 1 நாம் வாசிக்கின்ற போதும் அங்கே அந்த ஒளியை குறித்து சொல்லுகின்ற பொழுது அந்த சாத்தானை குறித்து அங்கே வீழ்ச்சியை குறித்ததான காரியத்திலே நாம் பார்க்கின்ற பொழுதும், அதை தொடர்ந்து நாம் 8ஆம் புத்தகத்திலே மோசேயினுடைய நாட்களிலே வனாந்திரத்தை உயர்த்தப்பட்ட சர்ப்பத்தை குறித்து சொல்லப்படுகிற அந்த சூழலிலும் பார்க்கும் போதும் ஒரே ரூட் வேர்ட் அங்கே பயன்படுத்தப்படுகிறது. அந்த வேற்றொன்னுடைய அர்த்தத்தை நாம் பார்க்கும்போது லைட், இலுமினேட்டிங் என்று சொல்லும் பொழுது அது சர்ப்பத்தை குறிக்கக்கூடியதற்கும் மற்றும் நம்முடைய சாதா வெளிச்சத்தை குறிக்கக்கூடியதாகவும் இருக்கின்ற வழியிலே நாம் வெளிச்சத்தை குறித்தும் எச்சரிக்கையாக இருக்கும்படியான அழைப்பு அங்கே தரப்படுகிறது. நாம் வெளிச்சத்தை மற்றவருடைய வழிகாட்டியாக நேர்மறையான காரியங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம் என்றால், நாம் சரியான விதத்தை உப்பாக பயன்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய பயன் ஒரு முழுமையை கொடுக்கக்கூடிய வாழ்வின் தன்மைகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். கிறிஸ்துவின் வெளிச்சத்தை பிரகாசிக்கிறவர்களாய் உள்வாங்கி வெளிப்படுத்துகிற ரிஃப்ளெக்டர்ஸாக நாம் இருக்கின்ற பொழுது உண்மையாகவே கடவுள் ஒரு பெரிய வெளிச்சத்தின் வாழ்வை நாம் சிலுவையின் வழியாய் பெற்றுக் கொண்டது போல மற்றவர்களுக்கும் பெற்றுத்தர நம்மை பயன்படுத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். நாம் தியானிக்கும்படியாக நமக்காக, நம்முடைய வாழ்வுக்காக மட்டுமல்லாமல் பிறருடைய வாழ்விலே பங்கேற்க கடவுளுடைய
இறை தூதுவர்களாக நாம் அழைப்பை பெற்றிருக்கிறபடினாலே இந்த உலகத்திற்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்கின்ற வாழ்வு என்பது பிறருடைய வாழ்விலே தாக்கத்தை ஏற்படுத்தி நிறைவாழ்வை பெற்று தருகின்ற செயலிலே நம்ம இணைத்துக் கொள்ள கடவுள் நம்மை அழைக்கின்றவராயிருக்கிறார். அத்தகைய வாழ்வை நாம் பெற்றுக்கொண்டு மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிய ஆகிய திரிய தேவன் நமக்கு துணை செய்வாராக. ஆமீன். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய ஒளி எங்களிலே வீச செய்திருக்கிறீர். உம்முடைய சிலுவையிலிருந்து கிடைக்கப்பட்டிருக்கிற மீட்பு எங்கள் வாழ்விலே இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். அதை மற்றவருடைய வாழ்விலே பெற்று தருகின்ற கருவிகளாக இருக்கவும், நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் ஒளியை வெளிப்படுத்துகிற மக்களாகவும் எங்களுக்குள்ளாய் பெற்றுக்கொண்ட நிறைவாழ்வின் உப்பின் தன்மைகள் மற்றவருடைய வாழ்விலே நாங்கள் வெளிப்படுத்துகின்ற உம்முடைய கருவிகளாக இருக்க எங்களுக்கு இந்த லெந்து காலங்களிலே அருள் தாரும். உம்முடைய கரங்களை தாழ்த்துகிறோம். எங்களை பயன்படுத்தி ஆசீர்வதியும். கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் பிதாவே. ஆமீன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிய ஆகிய திரிய கடவுளுடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இந்த லெந்து காலங்களிலே உப்பாய் ஒளியாய் வாழ அருள் செய்வாராக. ஆமீன்.